எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கார்த்திக். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் 11th ஸ்டாண்டர்ட் லெட்டர் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது 12th ஸ்டாண்டர்ட், ஆனால் 11th ஸ்டாண்டர்டுக்கு இது கேட்குறாங்க. ஏன்னா இப்போ பப்ளிக் இல்லை இல்லையா, அதனால் வாங்க பார்ப்போம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு ஜூஸர், நீங்கள் ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு ஜூஸர் வாங்குறீங்க. அந்த ஜூஸர் வந்து வேலை செய்யாமல் போயிடுது. அதுக்கு நீங்கள் மறுபடியும் அந்த கம்பெனிகிட்ட அதை ரீப்ளேஸ் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் எழுதிங்க. அப்படி தான் அதை பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? ரீப்ளேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் லெட்டர். ஓகே, இருங்க ஒரு செகண்ட். புட் டவுன். இப்போ நாம் இப்போது இந்த இடத்துல என்ன போடணும்? புள்ளி வச்சாது. வெயிட் பண்ணு. ஒய் கமா கீழே டேட். இன்றைக்கி டேட் என்ன? 17.07.2026. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு கீழே வந்துடுறீங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல எனக்கு எக்ஸ் கமா டவுனில் மறுபடியும் டவுனில் என்ன? ஒய் ஃபுல் ஸ்டாப்பா? இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மறுபடியும் இந்த இடத்துல 2 அட்ரஸ் அப்படின்னு போட்டு கீழே டவுன் XYக்கு நேராக வச்சுக்கிட்டு த மேனேஜர் கமா கீழே அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மேனேஜர் கீழே கம்பெனி நேம், நீங்கள் என்ன கம்பெனி வேணும் போடலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு AZ கம்பெனி. ஓகே, இதுக்கு ஒரு கமா. மறுபடியும் கீழே என்ன பண்ணணும்? XYZ ஃபுல் ஸ்டாப். கீழே அந்த இடத்துல ரெஸ்பெக்டட் மேடம் ஆர் சார். மேடம். ஓகே, இந்த இடத்துல ஒரு கமா. கீழே இது வந்து இங்கே சப்ஜெக்ட் செம்கோலன் வச்சிட்டிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன எழுத போகிறீங்க? ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜூஸர். ரெக்கார்டிங் ஃபுல் ஸ்டாப். மறுபடியும் கீழேருந்து கொஞ்சம் கேப் விட்டு ஆரம்பிக்கணும். I am sorry to inform you that the
juicer I had bought from your company, just to just 2 days ago. Just 2 days ago has stopped working. Working. Full stop. The motor worked 40 seconds and stopped suddenly. Full stop. I tried many times. Many times. I tried many times, but it isn't working. I will bring it to your shop in a day. In a day or two. Kindly replace it with a new juicer. ஓகே பாருங்க, இதுதான் உங்களுக்கான லெட்ரு. என்னென்னா ரீப்ளேஸ்மெண்ட் லெட்ரு. இது ஒய்ஒய்ஒய் டேட்டு ஃப்ரம்மு எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் ஒய்ஒய்ஒய் ஃபுல் ஸ்டாப்பு கமா ஃபுல் ஸ்டாப் வந்துட்டாங்க. டூ த மேனேஜர், என்ன கம்பெனி வேணால் போடலாம், ஏஜெட் கம்பெனி எக்ஸ்ஒய்செட்டு ரெஸ்பெக்டட் சாரர் மேடம் கமா சப்ஜெக்ட் செமிகோலன் replacement of defective juicer -recording full stop. I'm sorry to inform you that the juicer I had bought from your company, just 2 days ago has stopped working, full stop. The motor worked 40 seconds and stopped suddenly. I tried many times, but it isn't working. இதுக்கு நீங்கள் வந்து இப்படியும் போடலாம். இதை வந்து நீங்கள் ஈஸ் நாட்டுன்னு போடலாம். ஓகே, இதுக்கு நீங்கள் ஈஸ் நாட்டுன்னு போடலாம். ஒர்க்கிங். இங்கே ஐ வில் bring it to your shop in a day or two, full stop. Kindly replace it with a new juicer அப்படின்னு போட்டுட்டு உடனே முடிச்சிடக்கூடாது. கீழே என்ன இருக்குது, என்னென்னா இது வாங்கியிருப்பீங்களா, அதுக்கான ரெசைப்ட் நம்பர் அப்படின்னு போட்டுக்கிட்டோம். நம்பருக்கு என் வந்து கேபிட்டல், நம்பர்
ஃபுல் ஸ்டாப் ஹைஃபன் நம்பர் என்ன BF289 அப்புறம் ஒரு கமா அப்புறம் டேட் என்ன 2 days agoன்னு போட்டோமா அப்படின்னா இப்போ என்ன 14 வச்சுக்குவோம், வேண்டாம் அதெல்லாம் என்ன 17 அப்போ 15 வச்சுக்குவோம். 15 மார்ச். ஓ ஜூலையா 2026 கீழே மாடல் என்ன மாடல்னு எழுதணும். மாடல் ஹைஃபன் ப்ரீமியர் சூப்பர் ஒரு ஹைஃபன் ஃபாஸ்ட் ஜூஸருக்கு நீங்கள் வேணால் ஜே கேபிட்டல் போட்டுக்கோங்க. அப்புறம் கீழே வந்து வாரண்டி கார்டு நம்பர், ஏதாச்சும் பொருள் வாங்கினா வாரண்டி கார்டு கொடுப்பாங்களா, வாரண்டி கார்டு நம்பர் ஹைஃபன் PS6285 ஃபுல் ஸ்டாப் ஓகேங்களா. இப்போது சென்டரில் தேங்க்யூ கமா ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும், கமா வைக்காது. யுவர்ஸ் இந்த இடத்துல அப்பாஸ்ட்ரஃபி போட்டுறாதீங்க. சின்சியர்லி கமா கீழே XXX ஃபுல் ஸ்டாப். அப்புறம் அதுக்கு அந்த சைடு address on the envelope. envelope போட்டாச்சா. இப்போது கீழே உங்கள் டூ அட்ரஸ் என்ன தெரியுங்களோ அதை எழுதிருங்க. மேனேஜர் கமா AZ company கமா XYZ full stop. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாக்ஸ் போட்டுக்கோங்க. இருங்க ஒரே இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் அவங்க லெட்டர்.
இப்போ இங்கே என்னது ரீப்ளேஸ்மெண்ட் லெட்டர் ஒய்ஒய்ஒய் கமா 17 அண்ட் டேட் அதை போட்டுக்கணும். ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க. ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம், சப்ஜெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜூஸ் ரெக்கார்டிங். ஐம் சாரி டு இன்ஃபார்ம் யூ தட் த ஜூஸர் ஐ ஹேட் பாட் ஃப்ரம் யுவர் கம்பெனி. அதாவது நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. நான் உங்கள் கம்பெனியிலேருந்து ஒரு ஜூஸர் வாங்கியிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. அது வந்து உடம்பு போயிடுச்சு, ஸ்டாப்ட் ஒர்க்கிங். இந்த மோட்டர் ஒர்க்கு 40 செகண்ட்ஸ் அண்ட் ஸ்டாப்ட் சடன்லி. அது வந்து ஒரு 40 செகண்டுக்கு ஒர்க் ஆச்சு, திடீர்னு நின்றுடுச்சு. ஐ ட்ரைட் மெனி டைம்ஸ், நான் நிறைய டைம் ட்ரை பண்ணேன். பட் இட் இஸ்ன்ட் ஒர்க்கிங். இது வந்து ஒர்க் ஆகலை. ஐ வில் பிரிங் இட் டு யுவர் ஷாப் இன் எ டே ஆர் டூ. நான் அதை வந்து அந்த ஜூஸரை உங்கள் ஷாப்புக்கு ஒரு நாள் இல்லை 2 நாளில் கொண்டு வரேன். கைண்ட்லி ரீப்ளேஸ் இட் வித் அ நியூ ஜூஸர். அதை வந்து நியூ ஜூஸரோட ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க கைண்டாக. ரெசிப்ட் நம்பர் BF289 கமா டேட் வந்து என்ன 2 days பிஃபோர் வாங்கின டேட்டை போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அது என்ன மாதம் என்ன இதுன்னு போட்டுக்கிறீங்க. மாடல் ப்ரீமியர் சூப்பர் ஃபாஸ்ட் ஜூஸர். வாரண்டி கார்டு நம்பர் -AME-PS6289 ஃபுல் ஸ்டாப். கீழே சென்டரில் தேங்க்யூ ஃபுல் ஸ்டாப். யுவர்ஸ் அப்பாஸ்ட்ரஃபி போடக்கூடாது. சின்சியர்லி கமா XXX ஃபுல் ஸ்டாப். அப்புறம் அட்ரஸ் வந்து என்வெலப் போட்டு செமிகோலன் வச்சுக்கோங்க. த மேனேஜர் AZ கம்பெனி கமா XYZ ஃபுல் ஸ்டாப். 2 அட்ரஸ் அப்படி எழுதிக்கிட்டீங்க. அப்புறம் அதை ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.